ஹாய் எவ்ரிவன். ஸோ லேட் ஆயிடுச்சு இல்லையா? 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட் பண்ணதுக்கு பழி வாங்கிறாதீங்க. சரி, ஏதாவது தெரியாமல் பேசுன மன்னிச்சிருங்க. கீழே அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விகள். நான் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமே படுத்தலை. உங்களுக்கு தெரியும் செகண்ட் வால்யூமில் 11, 12, 13 11, 13, 14 எவ்வளோ கஷ்டம்னு. அதில் கூட நான் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர மாதிரி தான் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி யூனிட் 1 பெரிய யூனிட், அதுலேயுமே நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ கவனிச்சிங்க, நான் சொன்னதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே எழுதலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. டேரக்ட் 5 மார்க் 3, 4 3 தான் மேக்ஸிமம். 4 எப்பாவது வரும். ஆனால் ஏபி கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும். 2 மார்க் 3 மார்க் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க 5 மார்க்கில். ஸோ அதனால் தயவு செய்து நான் ஏதாவது 2 மார்க் 3 மார்க் சொன்னேன்னா அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக இருக்கிற 5 மார்க் மட்டும் படிக்காதீங்க. அப்புறம் பாஸ் மார்க் தான் எடுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 3 நாள் 4 நாள் டைம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கவங்க தான் படிப்பீங்க. பயாலஜிக்கவங்க பயாலஜி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆளுங்க கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் ஒரு யூனிட்டுமே, அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு 3 யூனிட் முடிக்கிறீங்களா, 3 யூனிட்டில் 1 மார்க் படிச்சிருங்க. அந்த மாதிரி அன்னன்னைக்கு நீங்கள் எந்தெந்த யூனிட் பிடிக்கலாம் அந்தந்த 1 மார்க் படிச்சிருங்க. ஓகே. யூனிட் 1ல் 26, 27, 28, 29, 30, 31, 40. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ். ஈக்குவல் மாஸ் கால்குலேஷன் இந்த சம்மு கேட்பாங்க. இங்கே நான் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கேன், ஏன்னா தமிழ் மீடியம் இருக்கனால. எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு கேட்பாங்க, அது 5 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1, 2 லிமிட்டிங் ரீஜியன்னா என்ன, 1.7.2 சும்மா டெஃபினிஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதினா போதும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன 1.8ல் இருக்கும் பேராகிராஃப் நம்பர். கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் எண்களை கணக்கிடுதல். ஸோ இந்த சம்மு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து அந்த எக்ஸாம்பிள் இருக்க சம்மே கேட்பாங்க. 5 மார்க்கில் புக் பேக்கில் 42, 43 எம்பிரிக்கல் ஃபார்முலா சம். ஸோ இதில் நீங்கள் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போதைக்கு. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் சூப்பராக படிக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட படிக்கலாம். 27, 32, 39 அவ்வளோதான். லிமிட்டேஷன் ஆஃப் போரு 2.1.2, 2.3 ஹைன்சன்பர்க் தத்துவம். இதை வந்து டெல்டா எக்ஸ் இசிக்கல் அந்த ஃபார்முலாவோட கரெக்டாக எழுதணும். 5 மார்க்கில் 31, 40, 33 ஹாவ்போவு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதுதான் ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். 2.1.1 போர் ஆட்டம் மாடல், அதில் ஒரு 4 பாயிண்ட் படிச்சிருங்க. 4 பாயிண்ட் இருக்கும் இல்லையா அது. 2.2 டி ப்ரோக்லி ஈக்குவேஷன். 2.5 குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் டைப்ஸ். நிறைய பேர் இது படிக்கிறது இல்லை. குவாண்டம் எண்கள் என்றால்னா அதோட வகைகள். யூனிட் 3ல் 2 மார்க் 3 மார்க் தான் அதிகம். 24, 25, 26, 27, 29, 36, 37, 38, 41, 45. 5 மார்க்கில் 2 பவுலிங் மெத்தட், பவுலிங் ஸ்கேலு. 39, 36 பவுலிங் முறை, பவுலிங் அழவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 39, 46 ரொம்ப முக்கியமான கேள்வி. யூனிட் 4 அதில் வந்து புக்கின்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிரிட்டியம், டிரிட்டியம் தயாரித்தி முறை 4.2.4. ஸோ இதெல்லாம் புக் பேக் 23, 28, 29, 30, 31 இதெல்லாமே நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, H2O, H2O2க்கு டிஃப்ரென்ஸ், அதுவுமே நல்லா படிச்சுக்கோங்க. 35வது ஆர்த்தோ அண்ட் பேராஹைட்ரஜன் 5 மார்க்கில் கேட்பாங்க. 4.4 புக்கின்னு யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த லெசன் போதும். யூனிட் 5 வாங்க. 27, 31, 33, 39, 40, 41 இதுவுமே பெரிய யூனிட் தான். நான் புக் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். இதையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. 5 மார்க்கில் 30, 38, 42 பெர்லியம், அலுமினியம், பெர்லியம், லித்தியம். ஸோ அதே மாதிரி கால்சியம், மெக்னீஷியம் நினைக்கிறேன். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது டேபிள் நம்பர் 5.5 புக்கின்னு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லித்தியம் வித் அதர் எலிமெண்ட்ஸ் இது கேட்குறாங்க. 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 6 அவ்வளோதான். யூனிட் 5 முடிச்சு. யூனிட் 6 பாருங்கள், 2 டைம் எழுதிட்டுனா. யூனிட் 6ல் 26, 29, 30, 37, 38 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இது எல்லாமே ரீசனிங் கொஸ்டின் தான். 5 மார்க்கில் வேண்டர்வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் 41வது கேள்வி கண்டிப்பாக வரும் புக் பேக்கில். புக்கின்னு பாருங்கள், எல்லா லாவும் படிங்க. இங்கே லாவோட ஈக்குவேஷன் சின்னதாக, இப்போ பாயில்ஸ் லானால் V is directly proportional to P அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை கரெக்டாக கொஞ்சம் எழுதுங்க. V is directly proportional to T 1/P இந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுதுங்க. தியரி லா எழுதிட்டு அப்போ இந்த லாக்கு வந்து இங்கே 6.2.1, 6.2.2, 6.2.3, 6.2.4 அந்த பேராகிராஃப் நம்பர் எதுக்கு நோட் பண்ணி தமிழ் மொழி இருக்கிறனால. டால்டன் லா, கிரஹாம்ஸ் லா, இந்த லா எல்லாமே ஒரு 6 லா இருக்கு பாருங்கள், அது படிச்சிருங்க. லிண்டஸு, கிளாட்ஸு, அடியபேட்டிக்கு இந்த லீக்யூஃபிகேஷனில் கண்டிப்பாக ஏதோ ஒரு 3 மார்க் வரும், இல்லை 3மே சேர்த்து கேட்பாங்க. கண்டிப்பாக லாஸ்ட் பேஜில் இருக்கும், படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன அது கேட்பாங்க. நான் மறந்துட்டேன். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இந்த இதுக்கு முன்னாடி இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 6.3 5 மார்க்குங்க. 5 மார்க்கு நல்லீபு வாய்ப்பு, சரிங்களா? கண்டிப்பாக இது வரும். ஸோ இந்த லெசன்ஸில் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப். அடுத்தது யூனிட் 7. யூனிட் 7ல் 26, 27, 28, 30, 32, 37, 38, 39, 42. ஸோ யூனிட் 7ல் இதெல்லாமே 2 மார்க்ஸு.
3 மார்க்ஸாக கேட்கலாம். 5 மார்க்கில் வேரியஸ் செகண்ட் லெவல் தெர்மோடைனமிக்ஸ் 45வது கேள்வி, 46வது கேள்வி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், 47வது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி 5 மார்க்கு, 50வது டெல்டா யூ டெல்டா ஹெச் படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். 52வது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குஸ்பிரி எனர்ஜி, கட்டில ஆற்றல். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே யூனிட் 7 போதும். யூனிட் 8 வாங்க, 26, 28, 32, 34, 37, 44. ஸோ யூனிட் 8மே நான் புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 11ல் Q ரியாக்ஷன் இருக்கும், அது படிச்சிருங்க. Q காரணி, அதாவது 5 மார்க்கில் 36, 39, 42 5 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி 5 மார்க்குன்னு நினச்சிடாதீங்க. நான் டேரக்ட் 5 மார்க் மட்டும் தான் தனியாக கொடுத்துருக்குறேன். மித்தபடி ஏபின்னு போட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் அடங்கும். 5 மார்க்கில் ஏபினா இதையும் சேர்த்து கேட்கலாம். நான் டேரெக்டாக வர 5 மார்க் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறேன். 5 மார்க் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கேபிகேசி ஹெச்ஐ, கேபிகேசி பிசிஎல்5 இது புக்கினாக இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். கேபிகேசி கணக்கிடுதல், ஹெச்ஐ பிசிஎல்5. அது மாதிரி தான் அமோனியான்னு ஒன்று இருக்குது புக் பேக்கில். கேபிகேசி ஜென்ரலாக கேபிகேசி ரிலேஷன் கேட்பாங்க, வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல் 31, 32, 36, 37 அவ்வளோதான், முடிஞ்சு 4 கேள்வி தான். 5 மார்க்கில் 33, 34 புக் பேக்கில். புக்கில் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பேஜ் நம்பர் 57, கண்டிப்பாக 51 நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இது படிச்சிருங்க. அண்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, வாட் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு பேராகிராஃப் நம்பர் மாறிச்சு, தமிழ் மீடியம் வேறு இருப்பீங்க. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. யூனிட் 10 31, 32, 39, 41, 43, 44 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு படிச்சுக்கோங்க. ஸோ அது போக 5 மார்க்ஸ் பாருங்கள். எம்ஓ டயக்ராம், O2 மாலிகுல், N2 மாலிகுல், CO மாலிகுல், அவ்வளோதான். 55th ஃபஜான்ஸ் ரோல், இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், இது படிச்சிருங்கப்பா. சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்ஓடி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, மூலக்கூறு ஆர்பிட்டால் தியரியின் கொள்கையின் முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். யூனிட் 11 வாங்க. 31, 33, 38ல் ஃபஸ்ட்டு 6 ஐயூ பேக் நேம். அடுத்தது 5 மார்க்கில் 41, 42, 43 புக் பேக் தான். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் 11.5.3 பேராகிராஃபில் சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரிசம் கூட கேட்கலாம், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். யூனிட் 12 பாருங்கள். 16, 17, 19, 20, 21 இதுலேருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வரும். 5 கேள்வியுமே பெரிய பெரிய கேள்வி 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 3 மார்க்கில் ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க. ஹோமோலிட்டிக் லிவேஜ், ஹெட்ரோலிட்டிக் லிவேஜும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த டெஃபினிஷன் மட்டும் படித்து ஒரு எக்ஸாம்பிள். யூனிட் 13ல் 31, 37, 44, 50 அவ்வளோதான். மார்கானிக் ஆஃப் ரூல், ஹக்குல் ரூல், கண்டிப்பாக அந்த ரூல் வரும். அது போக 2 கேள்வி இருக்குது, படிச்சுக்கோங்க. 13.5.3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின், பென்சினோட அமைப்பு கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், 5 மார்க்கில் படிச்சுக்கோங்க. அடுத்து நேமிங் ரியாக்ஷன், வூட் ஸ்பிட்டிங் ரியாக்ஷன், ஃபீடால் கிராஃப்ட், இது மட்டும் படிங்க. ஃபீடால் கிராஃப்ட் எந்த ரூபத்தில் வேணாலும் கேட்கலாம், ஆக்சலேஷன், மெத்தலைசேஷன். நீங்கள் ஃபீடால் கிராஃப்ட்டுன்னு ஜென்ரலாக படித்தாலும் ஓகே, வூட் ஸ்பிட்டிங் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் 14 27, 33, 32, 44, 50 இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஒரு கேள்வியிலையும் 3 சப்டிவிஷன் இருந்தால் கூட படிச்சிருங்க. 5 மார்க்கில் வந்து 38, 46, 47 இதில் S1 மெக்கானிசம், SN2 மெக்கானிசம் கம்பேரிசன், S1 மெக்கானிசம் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த மாதிரி கேள்விக்கு தான் இருக்குது. ஒரு நேமிங் ரியாக்ஷன் 3 சேர்ந்து இருக்கும். ஸோ அதுதான் இது, அவ்வளோதான். பெருசாக நான் எதுவுமே இதில் உங்களை டார்ச்சர் பண்ணல. யூனிட் 15 நல்லாவே புக்கின் படிக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து உங்களுக்கு புக் பேக் தான் கொடுத்துருக்குறேன். 19, 20, 21, 22, 25, 27, 28, 20, 34 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு ஏபின்னு போட்டு கூட கேட்கலாம். 26, 29, 30, 32 ஆசிட் ரெயின் என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, பொல்யூஷன் எவ்வளோ வகைப்படும், அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன, க்ரீன் ஹவுஸ் கேசஸ்னால் என்ன, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, இதெல்லாம் தாங்க 5 மார்க்கு. இதெல்லாம் நீங்கள் ஓனாக படித்து கதை எழுதலாம் இந்த லெசன். ஸோ எனிவே பிஓடி சிஓடின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, பொல்யூட்டன்ஸ், அதுக்கப்புறம் பயோடிகிரபிள், நான் பயோடிகிரபிள் இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இவ்வளோ தாங்க. இது நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய டைம் இருக்குது, ஒழுக்கமாக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அசால்ட்டாக ஒரு 55க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். இது படித்தா 65 எடுத்துடலாம், பட் 55ங்கிறது அசால்ட்டாகவே எடுத்துடலாம். நான் நினைக்க மாட்டேங்கிறீங்க. 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கட்டாயமாக 1 மார்க் கடைசி நிமிஷத்தில் படிக்க முடியாது. நீங்கள் 1 மார்க் அப்பப்போ அன்னன்னைக்கு என்னென்ன யூனிட் படிக்கிறீங்களோ அன்றைக்கே முடிச்சுருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் லேட் பண்ணதுக்கு சாரி. தேங்க்யூ.